மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். டேய், இன்னைக்கும் லேட் ஆச்சு. சீக்கிரம் ஆட்டோ புக் பண்ணு. எந்த ஆப்ல? கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி தான். கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி தான். நடிகர் ரவிமோகன் மற்றும் ஆர்த்தியோட விவாகரத்து பிரச்சனை சோஷியல் மீடியால மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தி அது பேசுபொருளாவே இருந்துச்சு. இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் அமைதியா போயிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல ஆர்த்தி ரவி இன்ஸ்டாகிராம்ல ரவிமோகன் அவர்களை தாக்குற வகையில போட்டிருக்கிற இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இப்ப மறுபடியும் பேசுபொருளா மாறி இருக்கு. ஆர்த்தி ரவி மற்றும் ரவிமோகன் அவங்களோட மூத்த மகன் ஆரவ் தன்னோட 16 வயசை நிறைவு செஞ்சிருக்காரு. ஸோ ஆர்த்தி அவருக்கு பர்த்டே விஷ் பண்ற விதமா ஒரு போஸ்ட்டை அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பசங்களை வளர்க்கறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. பசங்க மனசுல இருக்கிறத வெளியே சொல்ல மாட்டாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னு அம்மாவுக்கு கூட தெரியாது. பாய்ஸ் வில் பி பாய்ஸ் அப்படின்னு கடந்து போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு வேளை அப்படி இருக்கலாம். ஆனா நீ 16 வயசு எட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம பசங்களை பத்தி இவ்வளோ நாள் தப்பா புரிஞ்சுக்கிட்டோன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சது. உன்னோட வாழ்க்கை அவ்வளோ ஈஸியா இருந்ததில்ல. இந்த வயசுல நீ பார்க்க கூடாத விஷயங்களை எல்லாம் பார்த்துட்ட. அந்த அனுபவங்கள் உன்னை யாரை வேணாலும் வேர்க்க வைக்கலாம். உன்னோட மனசை கல்லா மாற்றிருக்கலாம். மனுஷங்களை பற்றியும் காதலை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் உன்னோட பார்வையே மாறி இருக்கும். ஆனால் நடந்த அந்த விஷயங்கள் எதுவும் உன்னை அப்படி மாற்றலை. அதுக்கு பதிலாக நீ இன்னும் யோசித்து பேசுகிறவனா மாறி இருக்க. இன்னும் பொறுமையாக நடந்துக்க கற்றுக்கிட்ட. நம்ம பேசுகிற வார்த்தைகள் அடுத்தவங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு புரிஞ்சுக்கிட்ட. உனக்கு பிடிச்சவங்களை இன்னும் அதிகமாக பாதுகாக்கணும்னு நினைக்கிற மனசு உனக்குள்ளே வந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு நல்ல மனுஷனாக வளர்றதோட அர்த்தம். வாழ்க்கையில் கஷ்டமே வரக்கூடாதுன்னு இல்லை. கஷ்டம் வந்தால் உன்னோட மனசை கல்லா மாற்றிக்காம உன்னோட குணத்தை இன்னும் அழகாக்கணும். அதுதான் உண்மையான வளர்ச்சி. ஒரு அம்மாவா இதுக்கு மேலே நான் வேற எதையும் கேட்க முடியாது. ஹாப்பி ஸ்வீட் 16 மை லவ். நீ இப்படியே நல்ல மனசோட எப்போதும் மனுஷங்களோட மனசை ஜெயிக்கிற ஒரு நல்ல மனுஷனாக வளரணும் அப்படின்னு ஆர்த்தி அவங்க மகன் ஆரவுக்கு பர்த்டே விஷ் பண்ணியிருக்காங்க. ஆர்த்தியோட இந்த போஸ்ட்டில் பலரும் இவங்க ஒரு ஆணா எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு அவங்க ரவிமோகன் அவர்களை தாக்குற வகையில் தான் இந்த கேப்ஷனை போட்டிருக்காங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஆர்த்தி ரவியோட இந்த போஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி சினிமா சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேய், இன்னைக்கும் லேட் ஆச்சு. சீக்கிரம் ஆட்டோ புக் பண்ணு. எந்த ஆப்ல? கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி தான். கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி தான். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.